பர் பீஸு. நல்லாவே இல்லை. நீங்கள் வீட்டிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வரது நல்லது. லைக் சிப்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரது பெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் 3 ட்ரெஸ் கொண்டு வரது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் 3 ட்ரெஸ் தான் கொடுத்து வரணும். அதாவது லைக் வந்து நான் கோயிலுக்கு வந்து 10 o'clock போறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். நான் 10 o'clock போயிட்டு ஒரு 1 hourலேயே வெளில வந்துட்டேன். ஆமாம். இது வந்து ராமேஸ்வரம் vlog. ஸோ இது இருக்க போனதே இல்லை நான் ராமேஸ்வரம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ராமேஸ்வரம் தனியாக போகிறேன். ஸோ இந்த அட்வென்ச்சர்ஸை வந்து நான் vlog மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டே டியூன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பாக்கத்துக்கு போயிட்டுருக்கோம் பஸ்ஸுக்கு. ஸோ கிளம்பாக்கம் போகிறதுக்கு வந்து ஒரு 30 minutes கிட்ட ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் என்ன ஆச்சுன்னா, நான் டிக்கெட் அங்கே போய் தான் எடுத்தேன். லைக் ஆன்லைன்லேயே எடுக்கலாம். லைக் ஆன்லைனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 860 கிட்ட வரும். ஆஃப்லைன்னா 725. நான் ஆஃப்லைன் 725க்காக நான் போகல. எனக்கு ஏன்னா ஆன்லைனில் இது இருக்க புக் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் சேஃப்டிக்கு அங்கே போய் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதனால தான் அங்கே போய் புக் பண்ணேன். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் அவங்ககிட்ட காமிச்சாலே பிரச்சனை இருக்காது. நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஒரு டீ குடித்தேன். டீ வந்து 15 rupees கிட்ட வந்துச்சு. அந்த ஸ்கூட் பண்ணிட்டு கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டில் உட்காந்துட்ருக்கேன். டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 5:40. தே வில் டேக் த பஸ் ஆன் 6:10 எடுப்பாங்க. அண்ட் கிளைமேட் வந்து இப்போது இன்னைக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ரொம்ப கோல்டாகவே இருக்குது. ஏன்னா வெளில மழை பெஞ்சிருக்கு. அண்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது டைம் வந்து 6:10 போனாங்கன்னா நாளைக்கு காலையில் 6:15 we can reach. ஸோ அதான் இவங்க சொல்கிறாங்க. லெட்ஸ் சி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் வி கேன் புட்ஸ் ஸோ மெனி வியூஸ் அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லெட்ஸ் சி அகைன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது டைம் வந்து 6:10 எடுக்கிறேன்னாங்க. பார்த்தீங்கன்னா 6:21. ஸோ இப்போது என்ன பிளான்னா 6:10 எடுத்து என்ன சொன்னாங்கன்னா 6:10னா காலையில் 6:15. ஸோ அதாவது 12 minutes ட்ராவல் சொல்லியிருந்தாங்க. இப்போ 6:20 எடுக்கிறாங்க. மேபி சேம் 6:10 தான் காலைல அவ்வளோ ரிலீஸ் ஆகும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்டே டியூன்ட். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6:35 தான் பஸ் எடுத்தாங்க. 6:20 to 6:35 எடுத்தோடனே நைட்டு 9:20 சாப்பாடுகள் நிறுத்திட்டாங்க. நான் வந்து இங்கே வெஜ் பஃப்ஸ் 2 வெஜ் பஃப்ஸ் வாங்கினேன். 15 rupees பர் பீஸு. நல்லாவே இல்லை. நீங்கள் வீட்டிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வரது நல்லது. லைக் சிப்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரது பெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா. அவுட் சைட் ஃபுட் முடிஞ்ச அளவுக்கு இங்கே அவாய்ட் பண்ணிடுங்க. லைக் இவங்க ஏன்னு தெரியல, இங்கே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு கைஸ். ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இல்லை. ஒன்றுமே க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கைஸ் ஆக்சுவலாக வந்து இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு. ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு உடனே வந்து இங்கேயும் நிறைய பஸ் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கோயில் போகிறதுக்கு கோயில்னு ஒரு பஸ்ஸு அங்கேயே எழுதியிருக்கோம். அந்த பஸ்ஸு போகலாம். அப்புறம் என்னன்னா இங்கேயும் ஆக்சுவலாக டாய்லெட்டுக்குன்னு தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயே குளிச்சுட்டு போகிறதுக்கும் இருக்குது. ஆனால் நான் கோயில் போய் தான் குளிக்க போகிறேன். சும்மா ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே டீ கடைலாம் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. கோயில் இருக்க பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா கோயிலுக்கு போயிடலாம் ஜாலியாக. சரிங்களா? நான் அங்கேருந்து எடுக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கோயில் பஸ் இருக்குது. பஸ் வந்து 10 rupees. ஸோ ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் கோயில் பஸ் வச்சு 10 ரூபா. ஸோ 10 rupees கொடுத்து போகிறேன். அங்கே போய்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ நான் இறங்கிட்டு பஸ்ஸில் இறங்கிட்டேன். பஸ்ஸில் இறங்கிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து குளிக்கிறதுக்கு குளியல் வேறு. ஸோ பீச்சில் போய் குளிக்கணும் இப்போது. ஸோ குளிக்கிறதுக்கு இந்த சென்ஸ் லைக் வந்து நம்ம இந்த தலையை நினைக்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணோம். அது பண்ணிட்டு தான் வரணும். இப்போ போயிட்டுருக்கோம், போகும். ஆக்சுவலாக இப்போ வர இடத்துல நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ரூம்ஸ் ஏதாவது வேணும்னா இங்கேயே ஜாலியாக நீங்கள் லைக் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணிட்டு உங்கள் இப்போ லக்கேஜ் ஃபேமிலியாக வரீங்கன்னா நீங்கள் உங்கள் லக்கேஜ்லாம் அங்கே வச்சுக்கலாம். நிறைய ரூம்ஸ் இருக்குது. ரூம்ஸ் வந்து ஃபீல் பண்ணணும், இல்லை வீட்டிலே நீங்கள் புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ போகிறதுல நிறைய இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் பீச்சுக்கு தான் போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு குளிக்க தான் போகிறோம். கைஸ் நீங்கள் போகிறோலே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்கும் ஃப்ரீயாகவே, கவர்மெண்ட்டோடது. ஸோ நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு இங்கே வந்து கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக ப்ரொசீஜர் எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பீச்சுக்கு வந்து நீங்கள் இங்கே 3 time குளிச்சிடணும். குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து தீர்த்த தண்ணியில் நீங்கள் குளிக்கணும். குளிச்சுட்டு அங்கே நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ நீங்கள் 3 ட்ரெஸ் கொண்டு வரது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் 3 ட்ரெஸ் தான் கொடுத்து வரணும். அதாவது ஒரு ட்ரெஸ் வந்து பீச்சில் குளிச்சுட்டு மாற்றுறதுக்கு,
இன்னொரு ட்ரெஸ் வந்து தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மாட்டுறதுக்கு, 3வது ட்ரெஸ் வந்து நீங்கள் கோயிலில் போட்டு போகிறதுக்கு. ஸோ அதான் பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ யா, திஸ் இஸ் அ பீச். பீச்சில் தான் இருக்கும். நிறைய பேர் கிட்ட இருக்காங்க மக்கள். பேசி தண்ணி தலையில் தெளிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் ஆக்சுவலாக இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. ஃப்ரீ ரூம்ஸே இருக்குது. ஸோ அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் லைக் இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் பக்கத்தில் இருக்கிறனால வி கேன் சேஞ்ச். அதுவும் ஃப்ரீ ரூம்ஸு இதுதான். லெட்ஸ் சி. அப்படின்னா குளிச்சாச்சு. குளிச்சுட்டு தீர்த்தம் பிடிக்கிறதுக்கான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆமாம், இப்போது டைம் பார்த்திங்கன்னா வந்து 8:55. ஸோ 9 o'clock ஆகுது. தீர்த்தம் பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் யா, இன்னைக்கு கூட்டம் அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு இதான் கூட்டம் பண்ண கூட தெரியல. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தீர்த்தத்துக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கூட்டமும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வீக் டேஸ்னால இது ஒரு 1 hour 1.5 hour கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். கைஸ், ஆக்சுவலாக தீர்த்தம் குளிக்க போய் ஒரு 1 hour கிட்ட ஆச்சு. அண்ட் தென் வந்து நான் அங்கேயே குளிச்சுட்டு லைக் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்சிங் இடம் இருந்துச்சு, அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வெளில மாற்றுற மாதிரி தான் இருக்குது. உமனுக்கு வந்து தனியாக அவங்க ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க உள்ளே போய் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வரும்போது 3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கைஸ். அண்ட் தென் நான் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சரும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ சாமி பார்த்தாச்சு. ஸோ சாமி பார்த்துட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிருக்கோம். மேபி ஒரு 10 minutes 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாப். தனுஷ்கோடி, இங்கேருந்து தனுஷ்கோடி போகிறதா பிளான். ஸோ பார்ப்போம் சரி போகிறது. கைஸ், நான் வந்து வெயிட் பண்ணி ஒரு 15 minutesக்குள்ளேயே எனக்கு பஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஆட்டோ தான் கேட்டிருந்தேன். ஆட்டோட ப்ரைஸு நான் தனியாக போயிருந்தனால வந்து எனக்கு 1000 rupees சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, ஷேரில் போனால் எவ்வளோன்னு கேட்டால் 350 சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டில் அந்த ஆட்டோ நான் கிட்டே கேட்டேன் பஸ் இங்கே வரும்னு சொல்லிட்டு. அந்த அண்ணா வந்து ஒரு லொக்கேஷன் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அமைச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ஃபோட்டோ இந்த சென்ஸ் நான் ஒரு ஃபோட்டோ முன்னாடி பேசியிருந்தேன். ஸோ அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. நின்னா உங்களுக்கும் பஸ் வரும். அது நீங்கள் யார்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. 15 நான் வந்து நான் போகும்போது என் கண்ணத்துக்கு ஒரு பஸ்ஸு போச்சு. நான் அதை பிடிக்க முடியல. அதுக்கடுத்துட்டு ஒரு 15 minutes கழிச்சு 15 minutes நாங்கள் வெயிட் பண்ணி 15 minutesல எனக்கு இன்னொரு பஸ் வந்துருச்சு. 15 minutes பஸ் வந்து நான் வந்து ஒரு 30 rupees 40 rupees தெரியல, தனுஷ்கோடி 40 rupees 30 or 40 தெரியல, அது கொடுத்தேன். அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கைஸ், வியூ ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு இன்கேஸ் வந்து உங்களுக்கு பஸ் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் ஆட்டோ ஷேரிங் பேசிஸில் சோலோ யுவர் விஷ். அண்ட் யா கைஸ், நான் வந்து வியூ ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் தனுஷ்கோடி வந்து போகிறதுக்கும் அவங்களே கூட்டு போகலாம். கைஸ், ஆக்சுவலாக இது தனுஷ்கோடி வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து 30 rupees கொடுத்தா வந்தேன். பஸ் பிடிச்சிருந்தேன், டீலக்ஸ் பஸ்ஸு. 30 rupeesலேயே முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஆட்டோ புக் பண்ணுறதுனா ஃபேமிலியாக புக் பண்ணால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும். நான் சோலா வந்தனால வந்து என்கிட்ட 1000 rupees கிட்ட கேட்டாங்க. குரூப்பாக போனால் 250 something 350 கேட்டிருந்தாங்க. நான் வந்து சரி அந்த நைட்டு கேட்ட பஸ் எங்கே இருக்கு நான் சொல்லிட்டேன். அந்த சொன்னாங்க பஸ் இருக்க இடத்துக்கு போனாலே நம்ம பஸ் பிடிச்சாலே ஜாலியாக வந்துடலாம், 30 rupees கொடுத்தாலே வந்துடலாம், டீலக்ஸ் பஸ்லேயே வந்துடுவாங்க. ஸோ இதாக கைஸ், லைக் சீ சைடாக இருக்குது, நிறைய படகுலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. பார்த்தாலே தெரியும், நிறைய டூரிஸ்ட் இங்கே வந்தால் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஏன் நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே மீன் சாப்பாடு கடை இருக்குன்னு சொன்னாங்க, நெட்டில் பார்த்தேன். இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஜாலியாக இருக்காங்க மக்கள். ஆனால் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். எல்லாமே தெரியுது. இப்போ இருங்க, செருப்பு அவுத்து விட்டு போகிறேன். பீச் நிறைய இருக்கு. இருங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைக் தண்ணி கொஞ்சம் நல்லாவே லைக் பார்த்தீங்களா உங்களுக்கு, லைக் வந்து ஃபுல்லாக ப்ளூவிஷாக இருக்கு, நல்லாவே இருக்கு எங்க தண்ணி. இங்கே பாருங்கண்ணா, கீழே யாரோ ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அது கூட தெரியுது சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக விளாடுறாங்க. நான் சோலோ வந்தனால நான் என் கூட விளாட்றோம்.
நீங்க கை விடுறேன் எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பார்ப்போம். இது வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் இல்லை, என்ன போதும். யா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. லைக் இப்போ என் மூஞ்ச பாருங்களேன், இப்போ வந்து கொஞ்சம் கிளியராகவே இருக்கு பாருங்களேன். பிகாஸ் வெயில் இருக்கு இப்போ. நான் வந்து இது சொல்ல மறந்தா பாருங்களேன். லைக் வந்து நான் கோயிலுக்கு வந்து 10 o'clock போறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. நான் 10 o'clock போயிட்டு ஒரு 1 hourலயே வெளில வந்துட்டேன். ஆமா, பிகாஸ் ஏன் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து வீக் டேஸ். லைக் வந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க டைம். ஸோ அதனால நம்ம உள்ள போயிட்டோன்னே வெளில ஜாலியா வந்துட்டோம். நீங்களும் வீக் டேஸ் பண்ணீங்கன்னா ஜாலியாக சீக்கிரமா வெளில வந்துடலாம். இதெல்லாம் என்ன ஆகும், டைம் ஆகும், உள்ள வரணும் ஆகாது, டைம் மட்டும் ஆகிற மாதிரி இருக்கும். யா அண்ட் தென் வந்து நீங்க கோயில் வந்து பாருங்கன்னா சீக்கிரமா வந்து பார்க்கணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இல்லை வைக்கிறதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருவாங்க. ஆர் உங்ககிட்ட ஃபோன் இருந்தால் நீங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் கிட்ட இருக்குது. இஃப் யூ வாண்ட் நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், நீங்கள் ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ யா கைஸ், இது எண்டு. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட இருக்காங்க. பட் வீக் டேஸ்னாலே எனக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சாட்டர்டே சண்டேலாம் போனால் எவ்வளோ கூட்டமாக இருக்குமோன்னு தெரில. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் நீங்கள் வீக் டேஸில் வர்றது ரொம்ப நல்லது. அண்ட் தென் இதில் என்ன பெனிஃபிட்னா, இப்போது நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 10 கிட்ட போயிருந்தேன். இது நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஜூன் 5 to 8 கிட்ட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் ரீஓப்பன். ஸோ அந்த டைம்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபேமிலியாக யாருமே வரல, மோஸ்ட் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ யா கைஸ், நீங்கள் பாருங்கள். அண்ட் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா அங்கே மீன் குடையும் இருந்துச்சு. நீங்கள் தனுஷ்கோட்லேருந்து ரிட்டன் ஒரு 7 to 10 minutes நீங்கள் ரிட்டன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்தீங்கனாலே யூ கேன் சி மெனி ஷாப்ஸ் கைஸ். மீன் கடை இருக்கும், மீன் குழம்பு சாப்பாடு கடை இருக்கும், நீங்கள் அங்கேயே சாப்பிட்லாம். ப்ரைஸ் பற்றி எனக்கு தெரியல கைஸ், ஏன்னா நாங்கள் போய் சாப்பிடல. பிகாஸ் நான் கோயில் போனாலும் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னா இங்கே இருக்கலாம். ஏன்னா இங்கே ராமேஸ்வரமே வந்து லைக் ஃபிஷ் பேஸ் நிறைய இருக்கனால வந்து நீங்கள் அங்கே மோஸ்ட் ஆஃப் ஃபிஷ் ஷாப்ஸ் தான் பார்க்க முடியும். எங்கள் சந்தன் தான் அங்கே ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க சொன்னீங்களா, செல்ஃபி ஸ்பாட் மாதிரி. ஸோ இந்த டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி எவ்ரிவேர் கைஸ். அண்ட் நீங்கள் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ யா, யூ கேன் டேக் ஃபோட்டோ ஆல்சோ. நான் என்னோட பேக் சைட் வியூ காமிக்கிறேன். நான் உங்களுக்கு தனியாகவும் வந்து அனதர் கேமரா வச்சும் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி எவ்ரிவேர். லைக் நல்லாயிருக்கும் இது. அண்ட் தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்களும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே இருக்கும் பின்னாடியே இருக்கிறது. யா, இப்போது நான் எடுத்த ஃபோட்டோ வேணால் நீங்கள் வேணால் பாருங்களேன் ஸ்க்ரீனில். நான் சோலோவாக போயிருந்தேன்னா பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி தான் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ கைஸ், நான் வந்து இப்போ சம்மரி மாதிரி சொல்கிறேன் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. ஸோ வில் கெட் அ ப்ரீஃப் ஐடியா இஃப் யூர் கோயிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஜூன் 9 அப்போது 6:35 பஸ் கிளம்பிச்சு. நான் 735 to 740 rupees கிட்ட கொடுத்துருந்தேன். ஆஃப்லைனில் போய் புக் பண்ணியிருந்தேன். ஸ்லீப்பர் சீட்டர் இருந்துச்சு. ஸோ விண்டோ சீட் புக் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் வந்து பஸ் வந்து எடுத்தாங்க. நைட்டு 9:30 வந்து என்னை நிறுத்தினாங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அங்கேயே ரெஸ்ட் ரூமும் இருந்துச்சு. ஃபுட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து சிப்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 4:40 சம்திங் வந்து ஒரு டீ கடையில் இருந்தாங்க டீ குடிக்கிறதுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 o'clock கிட்ட வந்து நான் ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டேன். ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோடனே வந்து நம்ம ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு தனியாக ஒரு பஸ் இருக்குது. ஸோ அந்த நான் பஸ் பிடிச்சேன். அந்த பஸ் பிடிச்சிட்டு ராமேஸ்வரம் கோயில் போனேன். ராமேஸ்வரம் கோயில் போயிட்டு அங்கேயே பீச் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பீச் போனீங்கன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பீச் போய் குளிச்சுட்டு தென் வந்து தீர்த்த தண்ணீர் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். லைக் வந்து நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் மாற்றிட்டு தீர்த்த தண்ணியில் குளிச்சுட்டு கோயிலுக்கு தீர்த்த தண்ணியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆர் நீங்கள் வந்து பீச் போயிட்டு குளிச்சுட்டு உங்களுக்கு கோல்டு ஒத்துக்கணும்னா நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அண்ட் தென் வந்து தீர்த்த தண்ணியில் குளிச்சுட்டு இன்னொரு ட்ரெஸ் மாற்றிட்டு தென் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் உங்கள் கன்வீனியன்ட் பொறுத்து பண்ணிக்கலாம். பட் என்ன மெயின் திங்னா வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி புது ட்ரெஸ் போட்டு தான் போகணும். லைக் தீர்த்த தண்ணியில் குளித்த தண்ணியிலே நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது. அங்கேயே உங்களை நீங்கள் இன்கேஸ் போனீங்கன்னா உங்களை நிறுத்திட்டு நீங்கள் புது ட்ரெஸ் மாற்றினா தான், புது ட்ரெஸ் இந்த சென்ஸ் வேறு ட்ரெஸ் மாற்றினா தான் உள்ள விடணும்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க இருப்பாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் தனுஷ்கோடி அண்ட் ராமேஸ்வரம் கோயிலெலாம் போயிடுவேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அப்துல் கலாம் சார் மெமோரியல் அண்ட் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கே போகலாம்.
அவ்வளோதான் guys, இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.